தளபதி நினைச்ச படத்துல கேட்ட மாதிரி இந்த பிரியமானவள படத்துல கேட்பாங்க பாத்தீங்களா, 6 மாசம் அக்ரிமெண்ட் போடுறியா அப்படின்ற மாதிரி, நீ அவன் கூட லார்ஜுக்கு போனேலாம் என் கூட வருவியா, ரூபா தார், உனக்கு எவ்வளவு வேணும் அப்படிலாம் எனக்கு கேட்கறாங்க. விஜய் ரசிகையா இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான? விஜய் ரசிகையாக இருந்த பாவத்திற்கு இந்த டேஷ் பட்டம் தேவையா என கண்ணீர் மல்க பேசும் இவர்தான் தூத்துக்குடியில் 2 தாவேக நிர்வாகிகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அப்பாவி பெண். தனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என சொல்லும் போது கூட விஜய் நடித்த அந்த படத்தில் நடக்குமே, விஜய் நடித்த இந்த படத்தில் நடக்குமே என சினிமாவை மையப்படுத்தியே அப்பாவியாக பேசுகிறார். தன்னை சீரழித்த அந்த தாவேக நிர்வாகிகள் அக்கா அக்கா என அன்பாக பேசி தாவேக எம்எல்ஏ சரவணனின் பெயரை சொல்லித்தான் ஏமாற்றியதாக கூறினார். 7 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு கட்சியில வந்து பழக்கமானாரு. நான் அந்த லாட்ரி, அதாவது சரவணனை நடத்தக்கூடிய இப்போ உள்ள சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். நான் அதுக்கு 2-3 அக்கௌண்ட் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, அப்படி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அரெஸ்ட்டு அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அந்த இதை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டீர்களா? ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் புரட்சி பண்றேன் பாரு என சட்டவிரோத லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் போல. தாவேக எம்எல்ஏ சரவணன் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பதாகவும் அந்த தொழில் தொடர்பாகத்தான் அந்த காமுகர்கள் தனக்கு அறிமுகமானதாகவும் சரவணனின் தொழில் தொடர்பாக பேச போவதாக சொல்லியே தன்னை அழைத்து சென்று சீரழித்ததாகவும் கூறுகிறார் பாதிக்கப்பட்ட இந்த பெண். அது மட்டும் இல்லாமல் தனக்கு நடந்த கொடுமை குறித்து எம்எல்ஏவிடம் கூறிய போது அவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசி அண்ணன்ட்ட சொல்லி புசி அண்ணன் விஜய் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். கேட்டீர்களா? கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணிடம் விஜய் அண்ணங்கிட்ட சொல்லி வேலை போட்டு கொடுத்தா சரியா போயிரும் என்று சொல்லி இருக்கிறார். அடேங்கப்பா, இது வல்லவா மாற்றம்! எவ்வளவு அலட்சியம்! ஏன் சார், பாலியல் வன்கொடுமையை பண்ணிட்டு வேலையை கொடுத்தா சரியா போயிருமா? அது என்ன பாட்டு, தப்பு நடந்தா உருமும் சின்னமா? இதுதான் அந்த உருமுறை லட்சணமா? இந்த விவகாரத்தில் வேறு ஒரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறாராம். அது மட்டுமல்ல, தாவேக எம்எல்ஏ சரவணனையும் விசாரிக்க வேண்டும் என பொடி வைத்து பேசுகிறார் பாதிக்கப்பட்ட பெண். இதில் பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்லை, இன்னொரு பொண்ணும். அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு என் காலில் விழுந்ததுனால நான் அந்த பொண்ணை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. எல்லாமே சரவணன்னா அவருக்கும் வந்து ஒரு என்கொயரி பண்ணணுங்கிறது காவல்துறை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கடைசியாக அவரை பிடிச்சிருந்ததே வந்து அவரோட பங்களால தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன் எம்எல்ஏ சரவணன் பங்களால கேரளாவில் வச்சு. ஆனால் அதாவது அவருக்கு வந்து எல்லாருமே வந்து அவனை அடைக்கலம் கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ திறப்பு விழாவுக்கு அவனை கூட்டு சால்வை போட்டிருக்காரு. எல்லாமே பண்ணி இருந்தும் கடைசி என்ன இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா கட்சியும், மாதர் சங்கம் வராங்க, சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்காங்க, எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சியிலுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வரைக்கும் கூட பயணித்த பயனாளர்கள் கூட ஒருத்தர் கூட என்னை வந்து என்னன்னு விசாரிக்கல. திமுகவில் எப்படி ஞானசேகரன்களும் சார்களும் இருந்ததை போல தாவேகாவிலும் பல சார்கள் இருக்கிறார்கள் என்பது மட்டும் இப்போதைக்கு தெரிகிறது. பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண் யார்? எம்எல்ஏ சரவணனின் பெயரை சொல்லி இது முதல் முறை நடக்கிறதா அல்லது பல முறை நடந்திருக்கிறதா? எம்எல்ஏ ஆகும் முன்னரே இத்தனை ஆட்டம் போட்டிருக்கிறார்களே, அதில் எம்எல்ஏவிற்கு ஏதும் பங்கு இருக்கிறதா? இப்படி கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. தாவேக இன்னொரு திமுக என தெரியாமல் ஏமார்ந்த தமிழகம் இப்போது இந்த பெண்ணை போலத்தான் புலம்புகிறது. சிஎம் சார், என்ன சார் இதெல்லாம்? இதுவா மாற்றம்? ஏமாற்றம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்ராஜ்.